அகம் மகிழ்ந்த கூட்டம், மயிர் கூச்சரியும் அளவு கூட்டம், மட்டற்ற மகிழ்ச்சி. ஏறுபிடிக்கும் உழவர்கள் ஏற்றத்தோடு இன்று பல்லடத்தை கலங்கரித்திருக்கிறீர்கள். அன்னூரிலே பேரணியை தொடங்கி வைத்துவிட்டு அரை மணி நேரத்திற்குள் பல்லடம் வந்துவிட்டேன். பல்லடத்தில் இந்த பகுதியில இருந்து வாகனத்தை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துவதற்கு 1 மணி நேரம் ஆகியது. காரணம் நீங்கள் தான். 1 மணி நேரமாக தவழ்ந்து தவழ்ந்து என்னுடைய வாகனத்தை, என்னுடைய மகிழுந்தை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு சிரமப்பட்டேன். அவ்வளவு பெரிய எழுச்சி பேரணி. உழவர்கள் ஒன்றிணைவதை கண்டு பல்லடம் முழுவதும் கருகல் வாடை அடிக்கிறது. பல பேர்களுக்கு வயிறுகள் எரிகிறது. உழவர் சந்தையில் தீப்பற்றி விட்டதா என்று அங்கிருந்து பார்த்து வரும் பொழுது அதிகார வர்க்கத்தின் அடிவயிறு பிடித்து எரிகிறது. உறுதியாக என்னால் இப்பொழுது சொல்ல முடியும், உயர்மின் கோபுரங்கள் உங்கள் அனுமதி இல்லாமல் இந்த மண்ணிலே கால் பதிக்க முடியாது. ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் எல்லளவு கூட உங்கள் அனுமதி இல்லாமல் மயிரளவும் நுழைய முடியாது. 25 லட்சத்திற்கும் மேலாக உரிமை மின்சாரத்தை அனுபவித்து வரக்கூடிய உழவர்கள், அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீட்டிற்கு ஒருவர் வந்திருந்தால் கூட இந்நேரம் இங்கிருந்து நான் போய் வந்த அன்னூர் வரை கூட்டத்தை நிறுத்தி இருக்க முடியும். ஆனால் அதற்கான உணவு இப்பொழுதுதான் மேலோங்கி கொண்டிருக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சி தொகுப்பில் பார்த்தேன், 1970 இருந்து இறந்து போனவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தேன். அவர்களுடைய வயதை பார்த்தேன், கண்கலங்கி போனேன். எப்படி இந்த கொங்கு மண்டலம் மொழி போராட்டத்திலே பொள்ளாச்சியிலே 14 வயது சிறுவன் மார்பிலே குண்டுபட்டு இறந்ததிலே தொடங்கி எண்ணற்ற இளைஞர்கள் இந்த மண்ணிலே மொழிக்காகவும் இனத்திற்காகவும் இந்த நிலத்திற்காகவும் மார்தூக்கி நின்று குண்டடிப்பட்டு செத்து இறந்தார்களோ, அதைவிட பெருமைமிக்க ஒரு போராட்டமாக 1970 தொடங்கிய போராட்டம் 72 ஒரே இந்த நாளிலே 15 பேர் இறந்திருக்கிறார்கள், உயிர் நீத்திருக்கிறார்கள். இந்த உழவர்களுக்கு விதையாய் மாறி இருக்கிறார்கள். அவர்களின் வயதை எல்லாம் பார்த்தால் 40க்கு கீழாகவே இருந்தது. முதல் தடவையாக மகிழ்ந்தேன். நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுவேன், ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் வரும்பொழுதெல்லாம் சொல்லி இருந்திருக்கிறேன், 40க்கு மேலான எவரையும் காணவில்லை. 40க்கு மேலாகத்தான் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எந்த ஐடிபிஐ HPCL எதிர்த்து, நீங்கள் எந்த ஐடிபிஐ, எந்த பாரத் பெட்ரோலியத்தை எதிர்த்து நீங்கள் போராடுகிறீர்களோ அந்த நிறுவனத்தினுடைய ஏஜென்ட்களாக நமது பிள்ளைகள் மாறி போய்விட்டார்கள். அவர்களுடைய பெரு நிறுவனங்களிலே வேலைக்கு போய்விட்டார்கள். தாய்மார்களும் தந்தைமார்களும் கிழவன்களும் கிழவிகளும் தான் இந்த போராட்டத்தில் வந்து நிற்கிறார்கள். எங்கள் பிள்ளைகளை காணவில்லை காணவில்லை என்று நான் கூப்பாடு போட்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசினேன். அன்னூரில் பேசும் பொழுது பார்த்தேன், எல்லாரும் 20 வயது, 21 வயது, 30 வயது என்று இருந்தார்கள். ஒவ்வொருவரும் இறந்தவர்களை பார்த்து மெச்சி வரும் பொழுது பல்லடத்தின் உள்ளே திரும்பி பார்க்கிறேன். இன்று முதல் முறையாக இளைஞர்கள் இந்த கூட்டத்தோடு இணைந்து, ஆண்கள் பெண்கள் உங்களை விட அதிகமாக இளைஞர்கள் இளைஞர்கள் நிற்கிறார்கள் என்பது மட்டற்ற மகிழ்ச்சி. வழக்கமாக பேசும் தோணி எனக்கு வரவில்லை, வேகம் எடுக்கவில்லை, அதிர்வில் உறைந்து நிற்கிறேன். என்னடா இப்படி ஒரு பேரணியை கூட்டி விட்டீர்களே, இனிமேல் தானே உங்களுக்கெல்லாம் இன்னல்கள் வரப்போகிறது என்று கலங்கியும் நிற்கிறேன். யாரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். இந்த கூட்டத்தில் 4 ஒரு பகுதியை தினசரி நீங்கள் அவிநாசி பாளையத்தில் அமைந்துள்ள பந்தலில் அமைத்திருந்தால் 4 நாட்களுக்கு முன்பாகவே அவர்கள் இணைத்திருந்த பைப் லைன்கள் எல்லாம் பிடிங்கி எறியப்பட்டிருக்கும். என்ன செய்வது? நீங்கள் உரிமை மின்சாரத்திற்கு ஒட்டுமொத்தமாக நின்று போராடிய கூட்டம் 20 வருஷம் போராடியது. 20 ஆண்டு காலம் போராடி அதற்கு பின்புதான் இன்று நாம் அணிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உரிமை மின்சாரம். இன்னைக்கு அது HP பத்தல, தண்ணி கீழே இறங்கி போயிருச்சு. எங்களுக்கு கூடுதல் HP போட்டுக்கிறதுக்கு அனுமதி தரான்னு கேட்கிறான், தர மறுக்கிறான், ஒரு நோக்கத்துக்கு போட முடியாதுங்கிறான். தண்ணி இன்னைக்கு அடிமட்ட வரையும் கீழே போனதுக்கு காரணம் உழவர்கள் கிடையாது.
பனைமரம் வச்சிருக்கிறவனு தென்னை மரம் வச்சிருக்கிறவனு தண்ணியை மேலோக்கி எழுத்து நிற்கக்கூடிய மேலாண்மை தான் தமிழன் கத்து வச்சிருந்தான். ஆனா நீ கொடுத்த சாரையால, ரசாயனால, கெமிக்கலால கோவையும் திருப்பூர் முழுவதுமா கொடுத்து நிலத்தடி நீர் கீழே போய் நிக்குது. அதனால நாங்க 20 EHP பத்தல, எங்களுக்கு கூடுதலா மின்சாரம் கொடுறான்னு கேட்கிறோம். நீ செஞ்ச தப்புக்கு நாங்க கூடுதலா ஓட்ட போட்டுக்கிறோம், பூமி தாய கொடுத்து தோடான்னு கேட்கிறோம். எப்படி கேட்கிறான்? 5 பேரான்னு கேட்கிறான், 10 பேரான்னு கேட்கிறான், பூராண்டே பாளையத்துல இருந்து கேட்கிறான், காமநாயக்கம் பாளையத்துல இருந்து கேட்கிறான், சுல்தான் பேட்டையில இருந்து கேட்கிறான், மங்களத்துல இருந்து கேட்கிறான். 5 பேர், இங்க 5 பேர், இங்க 5 பேர் கேட்கிறான். ஒட்டு மொத்தமா இன்னைக்கு கேட்ட மாதிரி ஒரே ஒரு தடவை நீங்க என்னோட வாங்க, உங்களோட கூட்டத்தோட சேர்ந்து நல்ல கோஷம் போட்டு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஒரு முறை கத்தணும். அந்த கத்தல்ல கிடைக்கும் உங்களுக்கு விடுதலை. இன்னுமே குண்டடிலாம் யாரும் பட்டு சாய வேண்டாம். 4 நாளைக்கு முன்னாடி சிவகங்கையில காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சு கொல்லப்பட்டானே, அதுதான் கடைசி சாவு காவல்துறையினால நடந்தது. இனிமே ஒரு சாவுக்கு இங்க வேலை இல்ல. அஜித் குமார்ங்கிற அந்த பையன் மீட்டு கொடுத்திருக்கா. இனிமே காவல் நிலையத்தில் எவனையும் அடிக்க முடியாது, அடிச்சா திருப்பி அடிறான்னு சொல்லி கொடுத்திருக்கா. ரொம்ப பேர் லாக்அப் டெத்துங்கிற, லாக்அப்புக்குள்ள கொண்டு போகாம வெளியில வச்சு கொண்டதுக்கு பேர் லாக்அப் டெத் இல்ல, கொலை. அன்யூனிஃபார்ம்ல அடிச்சா திருப்பி அடிறாங்கறத சொல்லி கொடுத்திருக்கான். விவசாய கையில நீளமா பைப்பை கொடுத்து கொடி பிடிச்சிருக்கு நிக்கிறது, காத்துல ஆட்டிக்கிட்டு வாங்கன்னு இல்ல. அனாவசியமா இது இருக்குது. அத்தியாவசியத்துக்கு தேவைப்பட்ட கொடியை திருப்பி பிடின்னு சொல்றது. ஏன்னா நீங்க வாங்கியிருக்கிறது இலவச மின்சாரம் இல்ல, உரிமை மின்சாரங்கிறத ஒரே ஒரு முறை உணர்ந்துக்கிறீங்க. நீங்க வாங்கியிருக்கிறது உரிமை மின்சாரம். உங்க மின்சாரம் இப்ப தடவிட்டு போகுது. மின் கட்டண முறை, மின் கணக்கீடுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்துட்டா, மாநில அரசு கிட்ட வலியுறுத்துறா. உங்க வீடுகள்ல, உங்க தோட்டங்கள்ல இன்னுமே மின் மீட்டர் வைக்க போறா. எவ்வளவு நீங்க செலவு பண்றீங்கன்னு பார்த்து வரி போட போறா. இப்ப நீங்க போராடுற போராட்டம், இப்ப வந்த பேரணி எல்லாம் உயிர் நீத்த தியாகிகளுக்கு, அந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறதுக்காக மட்டுமல்ல. 59 பேர் செத்துருக்கா. ஏன்? உரிமை மின்சாரத்துக்காக. மீண்டும் உரிமை மின்சாரத்திற்காக போராடக்கூடிய காலம் வந்துருச்சு. இந்த உரிமை மின்சாரத்தை ரத்து பண்றதுக்கு தயாரா நிக்கிறா. மின் கட்டணம் பொறுத்துனா 59க்கு அப்புறம் 60 இமயஞ்சரவனை நிக்கிற 61 62 மாநிலத்தை வந்து நில்லுங்க. இந்த தலைமுறையில் இந்த மின்சாரத்தை 70ல தொடங்கின போராட்டம் 93ல என்னுடைய மக்கள் 59 பேர் உயிர் நீத்து மறுபடியும் தூக்கி இந்த அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டா நம்மளை விட இழிபிறவி வேற யாருமே இல்லை. என் தாத்தன் செஞ்ச தியாகத்துக்கு, என் பாட்டன் செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தமே இல்லை. 59ல மீண்டும் தொடங்குவோம். இன்னொரு 59 போனாலும் சரி, என் பேர பிள்ளைகளுக்கும் உரிமை மின்சாரத்தை விட்டு கொடுத்துட்டு போ. இந்த உறுதியேற்ப உறுதியா வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு சேர்ந்த இந்த பெருங்கூட்டம், நடைபயணத்துக்காக சேர்ந்த கூட்டம், அதிகார வர்க்கத்தை எதிர்க்கிறதுக்காகவே, உழவர்களை பாதுகாக்கிறதுக்காகவே, உருத்தோட நின்று நம்முடைய நிலத்தை காக்கிறதுக்காகவே, உழவர்கள் எந்த இடத்திலும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே அக்கம் பக்கத்தினர் அணி அணியா கூட்டுங்க, அணி அணியா கூட்டுங்க. ஜூலை 5ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி யதார்த்தமான நாள் கிடையாது. உங்களுடைய நிறுவனர் தலைவர்கள்லாம் சேர்ந்து தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வச்சாங்களா தெரியல. இன்னைக்கு இந்த பேரணியை 70ல தொடங்கின போராட்டம் 72ல அதிகமா 15 பேர் செத்ததுனால இன்னைக்கு இந்த நாளை குறிச்சிருக்காங்க. ஆனா 87ல ஈழம் வேணும்னு சொல்லி முப்படைகள் வச்சிருந்த இடத்துல 4வது ஒரு படை கட்டின கரிகால தேசிய தலைவர் பிரபாகரன். இதுவரையும் படைகள்ல இருந்ததெல்லாம் என்னென்ன படை தெரியுமா? கப்பற்படை, விமானப்படை, தரைப்படை. ஆனா பிரபாகரன் வந்த படைகள் 4 படைகள். 4 படைகள்ல கப்பல் படை இருந்துச்சு, விமானப்படை இருந்துச்சு, தரைப்படை இருந்துச்சு. இந்த படைகளோட சண்டை போடும்போது கேட்கல. விமானப்படை, கப்பல் படை, தரைப்படையை தாண்டி தற்கொலை படையின ஒண்ணு உருவாக்கினதாண்டா அது ஜூலை 5. கரும்புலிகள் கனரக வாகனத்தில் ஆயுதங்களை ஏற்றி எதிரிகளுடைய முகாமில் சென்று மொத்தமா வெடிக்க வச்சு கரும்புகை ஏற்படுத்தினானே, அன்னைக்கு அந்த மண் விடுதலை பெற்றுச்சு. அதனாலதான் கரும்புலிகள் நாள் சொல்றான். கரும்புலிகளே மெச்சத்தக்க கரும்புலி அங்கையர் கண்ணி என்று சொல்லக்கூடிய பெண் கரும்புலி தான் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆண்களை விட நிகருக்கு நிகராக நின்று சண்டையிட்டு பெண் கருப்புலி அந்த அங்கையர் கண்ணி பெற்ற பட்டத்தை இதுவரை யாரும் தொடமுள்ளவர்கள் என்று சொன்னால், பெண்களினுடைய எண்ணிக்கையும் அவர்களுடைய வீரமும் அவர்களுடைய தீரமும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எவ்வளவு தேவைப்படுகிறது, எவ்வளவு தேவைப்பட்டது என்பதை உணர்ந்து நீங்கள் எல்லாம் முன் அணியில் நிற்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பின் அணியில் நிற்கிறோம். எங்களின் மூதாதை யார் தெரியுமா? கொற்றவை.
மூதை முருகன் அல்ல, முருகனுக்கு மூத்தவள் கொற்றவை. கொற்றவை என்றால் பெண். தாய் வழி சமூகத்தின் வெளிவந்தவர்கள். தாயாக நின்று எங்களை காத்தது எங்கள் காவல் தெய்வம் என்று சொன்னால் எங்கள் தெய்வங்கள் ஆகிய உங்களை எல்லா இடத்திலும் சொல்வது போல் காளிகளாக, மாரிகளாக, அங்கையர் கன்னிகளாக உங்களை எல்லாம் பார்த்து நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம். இந்த உரிமை மின்சாரத்தை விட்டுவிடாமல், நம்முடைய உரிமை எதையும் இழந்து விடாமல் இந்த மண்ணிலே தொடர்ச்சியாக போராடுவதற்கு எங்களுக்கு சக்தி கொடுக்கும் தாய்களே, எங்களோடு நீங்கள் இணைந்து வாருங்கள், நீங்கள் வழிகாட்டுங்கள். நாங்கள் மடித்தாலும் உங்களுக்காக உங்களுக்காக உரிமையை பெற்று தருகிறோம். நன்றி.